கொழும்பு ஹுணுப்பிட்டிய கங்காராம விகாரியை மையமாக கொண்டு நடத்தப்படும் புத்த ரஷ்மி வெசாக் வலயம் இன்று மாலை ஆரம்பமானது. சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஹுணுப்பிட்டிய கங்காராம விகாரியின் விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அஸ்ஸஜி தேரரின் ஆலோசனையின் கீழ் புத்த ரஷ்மி வெசாக் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை பௌத்தாலோக வெசாக் வலயம் கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் இடம்பெறுகின்றது. தாமரை கோபுர வளாகத்தில் டிஜிட்டல் வெசாக் படைப்புகளை வெளியிடும் நிகழ்வும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னவின் தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாபிவந்தனா வெசாக் வலயம் இன்று மாலை ஆரம்பமானது. மேயர் விராய் கலி பல்தசார் தலைமையில் இந்த வலயம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இம்முறை அரச விசாக் நிகழ்வுகள் மாத்தரை திககுடு மிதல்லவெல புராதன ரஜமகா விகாரையில் நடைபெற்றது. தக்ஷிண பிரபா என பெயரிடப்பட்டுள்ள இந்த விசாக் உற்சவ தோரணங்கள் வெளிச்சக்கூடுகள், தானசாலைகள், பக்தி இசை நிகழ்வுகளை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கம்பளை கின்னாரந்தெனிய பகுதியில் வடிவமைக்கப்பட்ட அழகிய வெசாக் வெளிச்சக்கூடு இம்முறை 3வது தடவையாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. டித்வா சூறாவளியால் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆசி வேண்டியும் குறித்த வெசாக் வெளிச்சக்கூடு காட்சிப்படுத்தப்படுகின்றமை விசேடாம்சமாகும். வெசாக் பூரணையை முன்னிட்டு திருகோணமலை சேரவில ரஜமகா விகாரையில் பல்வேறு சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றதுடன் தானசாலையும் இன்று அமைக்கப்பட்டிருந்தது. வெசாக் பூரணையை முன்னிட்டு மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தின் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வெசாக் தினத்தை முன்னிட்டு புத்தளம் மதுரங்குடி நகரில் இன்று காலை முதல் அன்னதானம் வழங்கப்பட்டது. வெசாக் பூரணையை முன்னிட்டு தலவாக்கலையில் ஐஸ்கிரீம் தன்சல் இன்று வழங்கப்பட்டது. அம்பாறை இரக்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு தீகபாபி ரஜமகா விகாரிக்கு செல்லும் மக்களுக்காக தானசாலையும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் வெசாக் வாரத்தை முன்னிட்டு வெசாக் வலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வெசாக் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள மங்களாராமய விகாரையில் விசேட வழிபாடுகளும் தானசாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வெசாக் தினத்தினை முன்னிட்டு ரொட்டிதான நிகழ்வு ஒன்று பசறை பிரதேச சபை வளாகத்தில் இன்று நடைபெற்றது.
வெசாக் பூரணையை முன்னிட்டு நீர்கொழும்பு தள்ளுபத்தை பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வெசாக் தானசாலைகளில் மக்கள் பங்கேற்றனர். வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு தெபானம ஒளிபரப்பு மத்திய நிலையத்தில் இன்று விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. கங்கொடவில பஞ்சோதயராம விகாரையின் பானமயாய ஜுவன்ன தேரரின் ஆசியுடன் நிகழ்வுகள் நடைபெற்றன. சிரச ஊடக வேலையமைப்பின் தலைமையகத்திற்கு முன்பாக உள்ள ஷாக்கியமாலகவில் பூரணை தினங்களில் ஏற்பாடு செய்யப்படும் விசேட வழிபாடு நிகழ்வு இன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.